இன்னைக்கான கையலோட அப்டேட்டான வீடியோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா குடும்பமே பார்த்தீங்கன்னாக்கா, விக்னேஷ்காக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னாக்கா, விக்னேஷ் இன்னும் வரவே இல்ல. அங்க வந்திருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, தேவிய பார்த்து, "எங்க உன் புருஷன் இன்னும் வரலையா?" அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. இதுக்கு தேவி என்ன பதில் சொல்ல போறாங்க? கூட நிக்கிற அந்த குடும்பமும் பார்த்தீங்கன்னாக்கா, வந்தவங்களுக்கு எல்லாமே பதில் சொல்லி தானே ஆகணும். வளகாப்புன்னும்போது கண்டிப்பா புருஷன் கூட தானே இருந்தாகணும். நீங்க என்ன புருஷன் இல்லாமலே இந்த வளகாப்பு நடத்துறீங்க? அப்படி இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் கேட்கறதுக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாகுது. என்னடா பண்றது? ஏதுடா பண்றது? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க, நான் விக்னேஷ்க்கு வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறேங்க. ஃபோன் வந்து லிஃப்ட் பண்ற மாரியே தெரியல. சரி நாமளா வேற ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொத்த குடும்பமும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவி கூட ஒரு 2 பேர விட்டுட்டு மத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே விக்னேஷோட வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்து போறாங்க. போனவங்க பார்த்தீங்கன்னாக்கா, விக்னேஷ பார்த்து வந்து பேசுறாங்க. "என்ன விக்னேஷ் என்ன பண்றீங்க? இன்னும் வரலீங்களா?" அங்க எல்லாருமே வந்து வளகாப்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எல்லாருமே வந்துட்டாங்க. நீ இன்னும் வரவே இல்லையா?" அப்படின்ற மாரி வந்து ஒரு கேள்வி வந்து கேட்குறாங்க. இதுக்கு விக்னேஷ் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரு கொஞ்ச நேரம் சைலன்ட்டா தான் இருக்காங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியா வந்து விக்னேஷ் வந்து வருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு வந்து ச போறாங்க. அப்படி போகும்போது கையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, "நீங்க வருவீங்க" அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்து நாங்க போறோம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப கயல் வந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து இங்க விக்னேஷ் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு போனவங்க நல்லபடியா தான் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆனா கூட இருக்கிற அந்த வேதவள்ளி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணுவாய்ங்க, அவங்களுக்கு தன்னுடைய பையன் அந்த இடத்துக்கு வந்து போக்கூடாது அப்படின்னு தானே அவங்க நெனைப்பாங்க. அதே தான் கரெக்ட்டு தான். தன்னுடைய பையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, "ஏய் நீ இந்த மாரி வந்து போவாதடா" அப்படின்னு வந்து சொன்னாலும் கண்டிப்பா போகாம இருக்க மாட்டாரு. அதுக்காக வேற ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஐடியா, ஏது ஐடியா அப்படின்றத அடுத்த ஒரு அப்டேட்டான வீடியோஸ்ல வந்து சொல்லலாம். வெயிட் பண்ணுங்க.